காலம் மாறுது, என்ன மாறினாலும் விஜயோடைய வசனங்கள் மட்டும் மாற மாட்டேங்குது. இந்த ஈரோட்ல வந்து தீய சக்தி, தூய சக்தி, வேத சக்தின்ற மாரியான அது நெறைய நீங்கள் வந்து வசனங்கள் விஜய் பார்க்கிறோம். கேட்கக்கூடாது. ஜான் தான் எழுதி வாங்கிட்டு வந்துக்கிறாப்புல. அதை நீங்கள் அங்கே தான் கேட்கணும். நம்மால் படிக்கிற கிளிப்புள்ள கபாலிடா அப்படின்னு ரஜினி, தாவேகாடா அப்படின்றாப்புல. அடங்க ஐயால ஒன்று கூடவா ஒரிஜினல். தேவன் அந்த இதில் சொல்லியிருப்பார், நீ அமைதியாக இருந்தால் காரியம் சாதிக்கலாம் அப்படின்னு. அது வாழ்க்கையில் அமைதியாக இருந்து பல விஷயங்களை அமைதியாக இருப்பதன் மூலம் சாதிக்கலான்றத இவர் பயந்து போய் ஒரு மாதம் ஒழிஞ்சிருந்தார். அதில் கொண்டு ஒரே சினிமா ஷோ தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த லட்சத்தில் 45% ஆகிட்டோம். எம்ஜிஆரையும் அண்ணாவையும் இவர் நாங்கள் தான் பொது நாங்கள் யூஸ் பண்ணால் என்ன தப்பு ஆய்வுன்றார்ல. இப்போ இவர் போய் எம்ஜிஆர் படத்தை காமிச்சிட்டு திமுக ஒரு தீய சக்தி, நான் எம்ஜிஆர் படத்தில் வச்சு கேட்டால் வச்சுங்க ராசா, அன்னைக்கே தலைவர் சொன்னார் தீய சக்தி தான், மறக்காமல் ரெட்டாலிக்கு போட்டு. சோஷியல் மீடியால வர விமர்சனங்களுக்கு பதில் சொல்றாரு. ரொம்ப பேச மாட்டேங்கிறீங்க, 10 நிமிஷம் தான் பேசுறேன், நான் எவ்வளோ நேரம் வேணா பேசுவேன், உனக்கு என்ன வீன்றாரு. ராசா நீ எவ்வளோ நேரம் வேணா பேசு, அதை கொஞ்சம் 72 வயது 50 ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர். அவருக்கு நேற்று வந்தவன் எழுதி கொடுக்குறான், எரிதடி மாலா ஃபேன் ஆஃப் பண்ணு, என் கேரக்டரே புரிஞ்சு வில்லன் வசனத்தை எழுதி கொடுக்குறான். அதை அவரும் பேசிகிட்டு இருக்காரு. இதை நினச்சி நம்ம டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு முத்தலிஃப். வணக்கம் சார். வணக்கம். காலம் மாறுது, என்ன மாறினாலும் விஜயோடைய வசனங்கள் மட்டும் மாற மாட்டேங்குது. இந்த ஈரோட்ல வந்து தீய சக்தி, தூய சக்தி, வேத சக்தின்ற மாதிரியான அது நீங்கள் வந்து விஜய் கேட்கக்கூடாது, ஜான் ஆரோக்கியசாமி கேட்கணும். எழுதி போய் எழுதி வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, எழுதி வேறு கொடுக்குறாராக்கும். அவர் எங்கேயாவது போய் மண்டபத்தில் எழுதி வாங்கிட்டு வருவார். நானும் தடவை அப்படி இப்படி கேட்டு ட்ரை பண்ணி லாஸ்ட்டில் அவங்களுக்கே சந்தேகம், யார் பேசுனாங்க, யார் எழுதி கொடுத்தா அப்படி இப்படின்னு. அப்புறமா பார்த்தா ஜான் தான் எழுதி வாங்கிட்டு வந்துக்கிறாப்புல. அதை நீங்கள் அங்கே தான் கேட்கணும். நம்மால் படிக்கிற கிளிப்புள்ள கீ சொல்லு, கீ அப்படின்னா கீ கூ சொல்லு, கூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கீன்னு ரெக்கை அடிக்கணும் அப்படின்னா கீன்னு ரெக்கை அடிப்பார். அவ்வளோதான். அப்படியே கோபமாக இந்த இடத்துல கோபமாக பேசணும், அதில் போட்டிருக்கோம். என்ன உணர்ச்சி உணர்வுகள் தீய சக்தின்னு 3 தடவை சொல்லணும். அப்படின்னு திமுக ஒரு தீய சக்தி, குண்டுமல்லி மதுரமல்லி எனக்கு எங்கேயோ கேட்டுமாடா, இந்த வசனத்தை எங்கேயோ கேட்டுமா. திமுக ஒரு தீய சக்தி எங்கேயோ கேட்டு நானும் வர்றவங்கலாம் சொல்கிறேன், எங்கேயோ கேட்டிருக்கேன் அந்த குரல் எங்கேயோன்னு. எவனோ ஒருத்தன் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். நம்ம ஐக்கிய வேலை செய்யலை ஸ்பீடாக, அவனுக்கு ஐக்கிய வேலை செய்ய குண்டுமல்லி மதுரமல்லின்னு அவன் அப்படி மூக்கு பிடிச்சி அப்படி இருப்பாப்லையா, ஆகா அப்படின்னு. கபாலிடா அப்படின்னு ரஜினி, தாவேகாடா அப்படின்றாப்புல. அடங்க ஐயால ஒன்று கூடவா ஒரிஜினல் கிடையாது. நீ பின்ன சினிமாவில் எங்கேயா எழுதுறவனை கேட்டால் அவன் யோசிப்பான், நல்லா அப்படியே கூஸ் பம்ப் வர்ற மாதிரி வசனம் எழுதி கொடுத்த தலைவரே அப்படின்னோன்னா அப்படியே யோசிப்பான். அவனும் பல இது படம்லாம் பார்த்து தாவேகாடா அப்படின்னு, கபாலிடா அப்படின்னு, மதுரமல்லி அப்படின்னு. திமுக தீய சக்தி அதான் வேறு என்ன பண்ணுறது. ஒரே சினிமா ஷோ தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த லட்சத்தில் 45% ஆகிட்டோம். வானிலை அறிக்கை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அவங்களே எப்படி நாளுக்கு நாள் ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஏற்றிட்டு போகிறாங்கன்றதே தெரியல. இப்போ எனக்கு வந்து ஏப்ரல்லாம் வரும்பொழுது விட்டால் 100% சொல்லிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது சார். 100% ஓட்டே கூடாதுல்ல, 72% தான் உழுது. அது தெரிஞ்சாதானே. ஆமாம். அப்போ மரித்து போனவர்கள், மாண்டு போனவர்கள், மறைந்திருந்து வாழ்பவர்கள்லாம் கூட ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 15/10/15 ஆரம்பித்தாங்க. அப்புறம் வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு 20ன்றாப்புல. கொஞ்ச நாள் பொறுத்து அவரே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருப்பதால் 25%ன்றாப்புல. ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக 27%ன்றார். இப்போ இவர் புது வானிலை ஆய்வு மைய இயக்குனர் சிடிஆர் நிர்மல்குமார் சேர்ந்துருக்காரு. அவர் தங்க விலை நிலவரம் மாதிரி இன்றைய நிலவரம் அப்படின்னு சொல்லி 30% மேலே தாண்டிட்டோம் அப்படின்றாப்புல. இவர் அருண்ராஜ் வரை பாக்கி இருக்கார். இவங்கெல்லாம் சேர்ந்து கடைசியில் ஏப்ரல் மாதம் வரும்போது 45%ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது யாருக்கு உழுதுன்றது தான் மேட்ரு. தனிப்பட்ட ஒரு கட்சி ஆட்சியை பிடிப்பதுன்றது பெரிய அரிது. அது எல்லா காலத்துலேயும் 67 இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், எப்போனா இருக்கட்டும். ஜெயலலிதா மட்டும்தான் 2016 நிகழ்த்தி காட்டினாங்க. வேறு யாரும் அந்த சாதனையை பண்ணலை, யாருமே பண்ணலை. அதிமுக மட்டும்தான் பண்ணியிருக்குது அந்த சாதனையை தனிப்பெருங்கட்சியாக. அதனால் இது எப்படி போகும்னு தெரியாது. ஒரு வேளை நிகழ்த்தினாங்கன்னா பெரிய அதிசயம்தான். எனக்கே ஒரு பாடம் அது. ஏன்னா நான் பல தேர்தலில் நான் கணிச்சது கிட்டத்தட்ட 80 to 90% கரெக்டாக இருக்கும்.
பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட எல்லாம் சொல்லுவாங்க இவர் 20 சீட்டுன்னு சொன்னார். நான் சொல்லல. நான் சொன்னது 5லேருந்து 8 ஜெயிக்கலாம். அந்த ஜெயிக்கிறதும் எதிர்க்கட்சிகள் வீக்காக இருக்கிற பகுதிகளில் கடுமையாக ஒர்க் பண்ணால் ஜெயிக்கலாம். அன்றைக்கி எப்படி இருந்ததுன்னா கள்ளக்குறிச்சி ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி இருந்தது, விருதுநகர் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது, திண்டுக்கல்லில் ஏடிஎம்கே போட்டி இருந்து வேலை பண்ணியிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம். இந்த மாதிரி பல இடங்களில் ராமநாதபுரம் அன்னூராஜாவே நிற்க வச்சு செலவு பண்ணியிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். இந்த மாதிரி பல கிருஷ்ணகிரியில் இவர் ஒதுங்கி ஓடி போனார், கேபி முனுசாமி, அவரே நின்று இருந்து செலவு பண்ணியிருந்தானா ஜெயிச்சிருக்கலாம். இந்த மாதிரி கடலூர், சிதம்பரம், இது எல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுல பல வகை இருக்குது. அது மாதிரி வகைகள்லாம் பயன்படுத்தணும். அன்றைக்கி அவங்க எப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா, நம்ம என்னத்த நம்ம பார்த்துக்கலாம், பார்லி இது சட்டசபை தான் நமக்கு முக்கியம், இது ஒன்றும் தேவையில்லை அப்படின்னாங்க. அதுவும் இதுவும் முக்கியன்றது அவங்க உணரலை. ஒரு மாதிரி அசட்டியாக ஃபீல் பண்ணனால தான் 0 ஆயிடுச்சு. அதை அவங்க பாமகவோட ஒரு உள் உடன்பாடு இல்லை வேறு ஏதாவதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே ஜெயிச்சிருக்கலாம். தருமபுரியில் நாங்கள் இது பாமகவோட ஒரு உடன்பாடோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் எனக்கு கடலூரில் பண்ணுங்கள், சிதம்பரத்தில் பண்ணுங்கன்னு ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா வேறு ஒர்க் பண்ணணும். அது பண்ணால் ஜெயிச்சிடலாம். அவங்க பண்ணல, அதனால தான் தோல்வி. அதனால் பெரும்பாலும் என்னுடைய கணிப்புகள் இந்த மாதிரி தான் இருந்திருக்குது. 2016 எல்லோரும் டிஎம்கே ஜெயிக்கும்னு சொன்னாங்க, நான் மட்டும் ஏடிஎம்கே ஜெயிக்கணும்னு. நானும் எனக்கு சில நண்பர்களும் ஏடிஎம்கே ஜெயிக்கும், 140 சீட் வரையும் வரும், டிஎம்கே 60 to 90 வரும், மக்கள் நல கூட்டணி 30 வந்தால் பெரிய விஷயம், இல்லாட்டி 0 அப்படின்னு சொன்னோம். அன்றைக்கி எல்லாரும் என்னை திட்டினாங்க, இதே மாதிரி தான் அதிமுக இதாகிட்டார் அப்படி இப்படின்னு. லாஸ்ட்டில் அதான் நடந்தது. அதனால் இந்த கணிப்புகள், என்னுடைய கணிப்புகள் அப்படி தான். திமுக வாக்குகளை கிட்டத்தட்ட 18% வரைக்கும் விஜய் பிரிக்கிறார். அப்படி பிரிப்பதால் இவர்கள் வந்து லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்னு ஜெயிப்பார், 100-150 சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. தாவேகா ஒரு 4-5 சீட்டு ஜெயிச்சா பெரிய விஷயம், திமுக ஒரு 60-70 சீட்டு ஜெயிக்கும். இதுதான் என்னுடைய கணிப்பு. இது இவர்கள் சொல்கிறாங்க 45 வருது 55 வருதுன்னு பெரிய மனக்கோட்டை கட்டிகிட்டு இருக்காங்க. அடி வாங்கினா என்ன ஆகும் தெரியும். இன்றைக்கே ஆதவ அர்ஜுனாக்கெலாம் தெரியும், அடி வரும், இவர் நடிக்க போயிடுவார், கட்சி நம்ம கைக்கு வந்துடும்னு ஆதவ அர்ஜுனா ஒரு மனக்கோட்டை கட்டிகிட்டு இருக்காரு. அதனால தான் என்டிஏ பக்கம்லாம் போவானான்னு தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யதார்த்தம் வந்து என்டிஏ பக்கம் போனாங்கன்னா இவங்களுக்கு 2031 பெரிய நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. இங்கே ஒரு 40 சீட் ஜெயிச்சா எதிர்க்கட்சி தலைவராக வந்துடலாம். அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் 2 மாநகராட்சி, நகராட்சி, ஒரு 10 நகராட்சி, ஒரு பேரூராட்சி, ஒரு 1000 சில்லற பஞ்சாயத்துன்னு கேட்டு நின்னாங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தாவேகா பதவியில் இருப்பாங்க. எம்பி தேர்தலில் ஒரு 8 எம்பி கேட்டு நின்னா ஒரு 8 எம்பி இருப்பாங்க. ஜெயிச்ச எம்எல்ஏ வச்சுட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி, இப்படியே 2030 வரைக்கும் தள்ளிட்டு போயிடலாம். மிக பவராகிடும் கட்சி. அதுக்கு பிறகு நீங்கள் 31 தனியாக கூட நின்னீங்கன்னா அன்றைக்கி காங்கிரஸ்லேருந்து எல்லாம் வருவாங்க, திமுகவை பலகீனமாக்கிட்டு நீங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் இவங்களுக்கு அந்த எண்ணம்லாம் கிடையாது. எல்லாம் இது தானே, டம்மி தானே, டம்மி பீஸுங்க பாதிக்கு மேலே. வானிலை அறிக்கை சொல்லிட்டு இருக்கிறவங்கள போய் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம நல்லது சொன்னால் கோவம் வருது. ஏய் நீ நினைக்கிற என்டிஏல வரோம், சத்தியமாக நீ நினைக்கிறது நடக்காது, வர ஏய் நான் ஏன் நினைக்க போகிறேன், நான் இப்படி போனால் நல்லா இருக்குன்றேன், போகலன்னா உன் தலை எழுத்து, நான் என்ன பண்ணுறது? அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இப்போது 2 தினங்களாகவே தாவேக்கால வந்து உறுப்பினர்கள் சேர்றாங்க அப்படிங்கிறத வந்து செய்தியில் பார்க்க முடியுது. பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் எல்லாம் போய் சேர்ந்துருக்காரு, என்ன நடக்குது அப்படிங்கிறதே ஒரு புரியாத ஒரு புதிதாக. சுமன் ஸ்ரீராமன் ஒரு இது போட்டிருக்காரு. அவர் ஃபெலிக்ஸு ஒரு ஜர்னலிசம் அப்படின்றத தாண்டி அவர் சில விஷயங்களில், நான் பல விஷயங்கள் அவருடைய அந்த அணுகுமுறையில் மாறுபடுறேன், அவர் செய்திகளை கொடுக்குற அந்த விதத்தில் நான் மாறுபடுறேன். அவர் ஒரு பெரிய அனுபவஸ்தர் தான். ஆனால் அந்த அனுபவம் வந்து நீங்கள் எதை நீங்கள் பேசணும் அப்படின்றதெல்லாம் விஷயம் இருக்குது. அதில் அவர் மாறுபட்டார். ஒரு கட்டத்தில் அவருக்கு திமுகவோட ஏற்பட்ட அந்த சிக்கல், அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. 2வது ஃபெலிக்ஸு பேஜ் மையமாக வைத்து தான் இயங்குறாரு. இப்போ நான் விஜய் ஆதரித்து பேசினேன்னா எனக்கு நான் எங்கே பேசினாலும் 40,000-50,000 போகும். அவங்க ரசிகர்கள் அப்படி இருக்காங்க, பார்க்குறாங்க, கொண்டாடுறாங்க. விஜய் ஆதரிக்கிறவர்கள் கண்மூடித்தனமாக ஆதரித்தாலும் கொண்டாடுறாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. நம்ம தலைவனுக்காக இவர் பேசுகிறான்றப்போ நம்மளை பார்க்கும்போதே அவங்களுக்கு பிடிக்கும். நான் ஆரம்பத்தில் விஜய் ஆதரித்து பேசியிருந்தப்போ என்னை கொண்டாடினாங்க. நான் ஏங்க ஆதரித்தேன்னா, நீ ஒரு நடிகர் வரக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? அவர் வரட்டுங்க, அவர் அரசியல் என்னான்னு பாருங்கள். நீங்கள் விஜயை ஏன் பார்க்குறீங்க? விஜயுடைய அரசியல் பாருங்கள், அவர் வரட்டும், அவர் என்ன அரசியல் பண்ணுறாருன்னு பார்ப்போம், அப்புறமா அவங்க விமர்சனத்தை வச்சுக்கிங்க. வரும்போதே வரக்கூடாதுன்னு எப்படிங்க சொல்லுவீங்கன்னு தான் என்னுடைய இது. அதில் அவர் வரும்பொழுது நல்லா தான் வந்தார். அணிகள் அமைக்கிறது, அது திட்டமிட்டு இது பண்ணார். சமூக வலைதளங்கள் அணிகள் வந்து நீங்கள் யாரையும் திட்டக்கூடாது, குறிப்பாக வெரிஃபைடு அக்கௌண்ட் ஹோல்டருங்களை திட்டக்கூடாது, கண்டபடி சண்டை போட்டுக்கிட்டு கூடாது, இந்த மாதிரிலாம் பல கட்டுப்பாடு பல இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவங்க சேர்த்த ஆளுங்க ப்ளஸ்ஸு புஷி ஆனந்துடைய இன்எஃபிஷியன்சி,
விஜயுடைய இன்னெஃபிஷியன்சி, அப்புறம் ஒரு அரசியல் கட்சியாக அவங்களால இயங்க முடியாமல் போனது. இன்னெஃபிஷியன்சி இருந்தால் எப்படி இயங்க முடியும்? ரெண்டாவது, ஒரு அரசியல் கட்சிக்கே உரிய தன்மை இருக்குல்ல, டே டு டே ஆக்டிவிட்டீஸ், தினசரி மக்கள் பிரச்சனையில். நீங்கள் ஹோட்டல் நடத்துறீங்கன்னா டெய்லி தான் திறந்து டெய்லி நடத்தணும். டெய்லி காலைல காய்கறி வாங்கிட்டு வரணும், மளிகை பொருள் வாங்கிட்டு வரணும், சமைக்கணும், சப்ளை பண்ணணும், பணத்தை வாங்கி கல்லால் போடணும், அந்த பணத்தில் லாபத்தை எடுத்து வச்சுட்டு மீதியை கொண்டு போய் காய்கறி வாங்கணும். இப்படி தானே ஓடும். ஏதோ வருஷத்தில் ஒரு நாள் மூடுவாங்க, ஆயுத பூஜைக்கோ இல்லை பொங்கலுக்கோ, இதுக்கோ தீபாவளிக்கோ இதுக்கோ ஒன்று. மற்றபடி 362 நாளும் இயங்குவாங்க. யோ போயா அப்படின்ட்டு இன்றைக்கி திறந்தனா அதோட ஒரு வாரம் பொறுத்து அடுத்த வாரம் இன்றைக்கி திறக்கிறார் அப்படி, அதோட அடுத்த வாரம்னா அந்த ஹோட்டல் நடக்குமா? இவங்களாம் அப்படி தானே. நான் நீங்கள் கேட்ட மாதிரி திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் என்ன, கவின் கொலை வழக்கில் என்ன, ஆனால் இவர்களை திட்டினார முதலமைச்சர், இதிலே திட்டினார், சட்டசபையில் திட்டினார். அது கூட எடப்பாடி பழனிசாமி தான் சண்டை போட்டுருந்தார், அண்ணாமலை தான் சண்டை போட்டுருந்தார், நயினார் நாயகன் தான் சண்டை போட்டுருந்தார், தமிழிசை தான் பதில் சொல்லியிருந்தாங்க, மற்ற அதிமுக தலைவர் தான் பதில் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வாய்மூடி மௌனமாக இருந்தீங்க. இன்றைக்கி ஒரு அம்மா பேசுகிறாங்க, ஒரு ஐயா பேசுகிறாரு, கிறிஸ்துவ கொண்டாட்டம் தாவேகா சார்பில் நடக்கிறது. எனக்கு அது பெருவிழா பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா ராஜ்மோகனும் அதே மாதிரி பேசிக்கிறார், இதோ வருகிறார் விண்ணிலிருந்து ஒரு சூரியன் அப்படி இப்படின்னா, ஏய் என்னப்பா இது அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், தேவன் அந்த இதில் சொல்லியிருப்பார், நீ அமைதியாக இருந்தால் காரியம் சாதிக்கலாம் அப்படின்னு. அவர் 1 மாதம் அமைதியாக இருந்தார். எது ஏய் பயந்து போய் வீட்டுக்குள்ளே இருந்ததை வந்து நீ எதோட எதையா ஒப்பிடுறீங்க? தேவன் சொன்னாரா நீ அது வாழ்க்கையில் அமைதியாக இருந்து பல விஷயங்களை அமைதியாக இருப்பதன் மூலம் சாதிக்கலான்றத இவர் பயந்து போய் 1 மாதம் ஒழிஞ்சிருந்தார், அதில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஏற்கனவே இது கீழே உட்காந்து ஆதோ யோசிக்கிறேன், இது எனக்கு தெரியாமல் போச்சு, நான் அமைதியை வேறு மாதிரியில் சொல்லி மாட்டிக்கினேன் அப்படின்ற மாதிரி. அதனால் அவருடைய அமைதிக்கு பலர் அர்த்தம் டிக்ஷனரி எழுதினுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற கட்சி பற்றி நம்ம விமர்சனம் வைக்கிறது இயல்பு தானே. அப்படி வைக்கும் பொழுது அவர்களுக்கு கோபம் வருது. அப்போது இந்த மாதிரி வைக்கிற ஆட்கள் பேஜ்யூக்காக நல்லா பேஜ்யூலாம் போகுது. அதுக்கு பிறகு அவர்களுடைய நண்பர்கள் இதெல்லாம் லைலா காலேஜ் டீமு, லைலா காலேஜ் கட்சின்னு சொல்லிடலாம். அவர் வந்து முன்னாடியே அறிவிச்சிருந்தார் பார்த்தீங்களா, ஃபெலிக்ஸோடைய ஊடகத்தில் லயோலா காலேஜ் வெற்றி கழகம் வச்சுக்கலாமா? ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி, விஜய், இவரு எல்லாம் இவரு கூட அங்கே படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம ஆதவ் எங்கே படித்தாருன்னு தெரியல. அப்போ லயோலா வெற்றி கழகம்னு கூட வச்சுக்கலாம், லயோலா மணி. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதுக்கு அவர்களும் இவரில் நீ எங்களுக்காக பேச ஆள் இல்லை, நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு அவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சார் இந்த வானிலை அறிக்கை. யார்? ஃபெலிக்ஸு. 30% 40% ஆட்சி பிடிச்சிருவாங்க அதுன்னு. அதனால் அது அண்ணலும் நோக்கினால் அவரும் நோக்கினால் அப்படி ராமாயணத்தில் சொல்லுவாங்கள்ல, கீழே நடந்து போனால் ராமனும் நோக்கினார், மேலே இருந்து சீதையும் நோக்கினார், அங்கே ஒரு திருமணம் நடந்துன்ற மாதிரி இப்போ இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் தாவேக தொண்டர்களை குறி வச்சு உங்களுக்கு நான் வகுப்பு எடுக்கிறேன், சட்ட இதுக்கு சொல்கிறேன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். அம்பேத்கர் மாதிரியே இருப்பார் பாருங்க. விஜய் வந்தோடனே நான் அம்பேத்கரான்னு கேட்டாருன்னு அவர் சேர்ந்துருக்காரு. ஜேசிடி பிரபாகரன் போக வேண்டியது, அப்போ அந்த ஓசோன் படலம் உள்ள நான் பல தடவை சொல்லியிருப்பேன், ஜேசிடி பிரபாகரன் ட்ரை பண்ணார் ஓசோன் படலம் விடலாம், இப்போ அவர் மகன் நினைஞ்சிருக்காரு. அப்புறம் அந்த இடும்போன கார்த்திகை ஒருத்தர் வம்பில் தர டீயை விட கப்பு சூடாகுதுன்னு, ஆமாம் அனந்தஜித், அவர் சேர்ந்துருக்காரு. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க பேர் நான் சொல்லக்கூடாது பாவம். ஏன்னா இவங்க கட்சி எப்படின்னா அது எப்படி அவர் செஞ்சது, அவர் எப்படி சொன்னார், அப்போ நீங்கள் வராதிங்கன்றுவாங்க. அதனால் அதை அவர்கள் நலன் கருதி நம்ம சொல்லக்கூடாது. நேற்று கூட அந்த மாதேஷ் போட்டிருந்தார், எனக்கு தெரியும் இன்னும் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு. அது செங்கோட்டையன் தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு சார், அதிமுகவிலேருந்து ஒரு கூட்டம் வரப்போகுதுன்னு. செங்கோட்டையனுக்கு ரொம்ப அதீத நம்பிக்கை உண்டு அவருக்கு. அவரும் டிடிவி தினகரனும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பத்திரிகையாளர் கேட்கும் போதெல்லாம் அது கூடிய விரைவில் நீங்கள் பார்க்கலாம், அது இப்பொழுது சொல்ல முடியாது, இப்படியே சொல்லிட்டு இருப்பார். அதனால் அதே மாதிரி அவர் ஸ்லீப்பர் செல் இருக்கிறார்கள், அவர்கள் தக்க நேரத்தில் வெளியே வருவார்கள், இந்த அதிமுக ஆட்சி கவிழும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். லாஸ்ட்டில் தேர்தலே வந்துச்சு, அதிமுக தோற்று திமுக ஜெயிச்சிச்சு. அதனால் அந்த ஸ்லீப்பர் செல் வந்து மக்கள் டிடிவியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இவர் தக்க நேரத்தில் வருவார். ஏன்பா ஈரோடு கூட்டத்தில் வந்து சேருவாங்க, அமைச்சர்கள்லாம் முன்னாள் அமைச்சர்லாம் வருவாங்க, நான் பேர் சொன்னால் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, சொன்னீங்களா இல்லையா? என்ன நடந்துச்சு? அதுக்கு பிறகு அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் விஜய். அவருடைய பேச்சு இந்தியாவே எதிர்பார்க்கும் அளவுக்கு ஒரு வரலாற்று திருப்பத்தை ஏற்படுத்துவதனால அவர் வண்டி வேணால் திரும்பிட்டு போயிருக்கும். திரைப்படத்தில் நல்ல வசனங்கள் இருக்குது சார் அவருடைய திரைப்படத்தில். எப்போவுமே வந்து நம்ம அரசியலுக்கு வரோம் அப்படின்னா மற்ற கட்சிகள் பண்ணுற தப்பை சொல்லக்கூடாது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அதையாவது சொல்லி தொலைங்க. ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க, அதையாவது சொல்லி தொலைங்களேன்ற நான் தான் சொல்கிறேன். கேட்டால் பைக்கு தரேன், கார் தரேன்,
அதை யாராவது கிண்டல் பண்ணால் அடுத்த கூட்டத்தில் நான் எங்கே சொன்னேன், நான் வந்து என்ன சொன்னேன், ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொன்னேன். யோ எல்லாரும் தானே சொல்லுங்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கப்பா, இவர் ஸ்டாலின் நீங்களாம் நாசமாக போவீங்க அப்படியா சொல்கிறாரு. நாங்கள் வந்தால் நாங்கள் இதை செய்து தருவோம், அதை செய்து தருவோன்றாரு. லேப்டாப் தருவோன்னாரு யாருக்கு, மாணவர்களுக்கு. கல்வி கடன் ரத்துன்னார் யாருக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு. இப்போ உல்டாவாக்கிட்டப்பில் லேப்டாப்பை கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு பெப்பே, லேப்டாப்பை மாணவர்களுக்கு கொடுத்துட்டு கல்வி கடனை ரத்து பண்ணணும் கல்லூரி மாணவர்களுக்கு. அப்போ வெளியே போகும்போது நிம்மதியாக போய் வேலை தேடுவான். இந்த ஆட்சி அலங்கோலம் தலைகீழ ஆட்சின்னு சொல்கிறோமா. இவர் அப்போ நாசமாக பண்ண சொன்னார். அவர் நல்லா இருந்தானே சொல்கிறாரு. எடப்பாடி நீங்களாம் விளங்கவே மாட்டீங்க, டெய்லி சாப்பிட விட்டுனா இருக்காரு. இவர் மட்டும் நாங்கள் எல்லா குடும்பம் நல்லா இருக்கணும், வீட்டுக்கு ஒரு பட்டாதாரி வேணும். கலைஞர் காலத்துலேயே அதை யோசிச்சு பண்ணிட்டார். முதல் தலைமுறை பட்டாதாரின்னு கொண்டு வந்தார். படித்தவர்களுக்கு வேலை, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அதிக வேலைன்ற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. இடஒதுக்கீடை கலைஞர் ஆரம்பித்து எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா வரைக்கும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி 69% இடஒதுக்கீடு அது பாதுகாப்பாக பொதுப்பட்டியலில் கொண்டு போய் ஜெயலலிதா வச்சாங்க. இந்த மாதிரி பல சாதனைகளுக்கு திராவிட கட்சிகளுக்கு ஒரு இது இருக்குது. என்ன பண்ணீங்க நீங்கள்? கார் பைக்கு நிச்சயம், கார் லட்சியம்ன்றீங்க. சோஷியல் மீடியாவில் வர விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிறாரு. அதை தான் சொல்கிறேன். சோஷியல் மீடியாவில் வர பெரும்பாலும் நமக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பேச மாட்டேங்கிறீங்க, 10 நிமிஷம் தான் பேசுனா எவ்வளோ நேரம் நான் பேசுவேன், உனக்கு என்ன இவன்றாரு. ராசா நீ எவ்வளோ நேரம் வேணால் பேசு, அதை கொஞ்சம் நல்லா பேசுன்னு தான் சொல்கிறோம். நீ வந்து பிளாஸ்ட்டு பவள விழா பாப்பா அப்படின்னா அப்புறம் அவர் மட்டும் பேசுகிறாருன்னா அவர் கூட போய் போட்டி போடுவீங்களா? எரிதடி மாலா ஃபேனை போடுன்றார் அவர். அவருக்கு பாவம், அவர் 75 வயது 72 வயது 50 ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர். அவருக்கு நேற்று வந்தவன் எழுதி கொடுக்குறான் எரிதடி மாலா ஃபேன் ஆஃப் பண்ணுன்னு. என் கேரக்டரே புரிஞ்சு வில்லன் வசனத்தை எழுதி கொடுக்குறான். அதை அவரும் பேசிகிட்டு இருக்காரு. இதை நினச்சி நம்ம என்ன வருத்தப்படுறதா, என்ன பண்ணுறது? அவர் கூட போய் இவர் போட்டி போட்டுங்கிறார். அவர் மட்டும் பேசலாமா, நான் பேசினா மட்டும் கோச்சிக்கிறீங்க, நானும் பேசுவேன் அப்படின்னு பேசுகிறாரு. என்ன நியாயம் இது? ஒரே ஒரு தடவை தான் பேசினார் எடப்பாடி. உதயநிதி பதில் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை. அதுக்கே நான்லாம் விமர்சனம் வச்சேன். ஏன்னா எடப்பாடியுமா இறக்கி விட்டீங்க கொண்டு போய் அப்படின்னு நிறுத்திக்கிட்டாரு. ஆக்சுவலாக லீடர்ஷிப் குவாலிட்டின்றது அதுதான். எதை பேசணுமோ அதை பேசணும், எங்கே பேசணும் மரியாதை கொடுக்கணும். ஜெயலலிதா பேச்சுல நீங்கள் பாருங்கள், கருணாநிதிலாம் பேச மாட்டாங்க. திரு கருணாநிதி அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள் இப்படி தான் பேசுவாங்க. விமர்சனம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கருணாநிதி ஒரு தீய சக்தின்னு சொல்லுவாங்க, ஆனால் திரு கருணாநிதி அவர்கள்னு. அதனால் அந்த மரியாதை மற்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இது பண்ணணும். இப்போ ஒரு மேட்ருக்கு வர்றேன். எம்ஜிஆரையும் அண்ணாவையும் ஒரு நாங்கள் தான் பொது நாங்கள் யூஸ் பண்ணால் என்ன தப்பு ஆய்வுன்றார்ல. எம்ஜிஆர் தமிழகம் முழுவதும் எப்படி அறியப்பட்டிருக்காருன்னா ரெட்டை இலைக்கு சொந்தக்காரர்னு. டேஞ்சர் மிஸ்டர் விஜய் அவர்களே, நீங்கள் கட்சி ஆரம்பிச்சதே பாதி பேருக்கு தெரியாது கீழே. சீரியஸாக சொல்கிறேன். ஏன் ஈரோட்டில் போய் விஜி உங்கள் விஜின்னு சொன்னார், காரணம் என்ன தெரியுமா? அங்கே அவரை விஜய்னு யாருக்கும் தெரியாது, விஜி விசை இப்படி தான் தெரியும். அதனால தான் உங்கள் விஜின்னார் அவர். இப்போ இவர் போய் எம்ஜிஆர் படத்தை காமிச்சிட்டு திமுக ஒரு தீய சக்தி, நான் எம்ஜிஆர் படத்தெல்லாம் வச்சு கேட்டால் வச்சிங்க ராசா, அன்றைக்கே தலைவர் சொன்னார் தீய சக்தி தான், மறக்காமல் ரெட்டைலைக்கு போட்டுடுறோன்றாங்க. கண்டிப்பாக விஜயே வந்துட்டார் ரெட்டைலைக்கு ஓட்டு கேட்குறாருன்னு போட்டுருவோம். வேறு என்ன, சேகர் பாபு ஆர்கே நகரில் விலகி திமுகவில் சேர்ந்துட்டு ஓட்டு போய் கேட்டாராம். எல்லாம் ஓட்டு போடணும் ராசா, உனக்கு தான் ராசா போட்டோம், ரெட்டைலைக்கு தான் போட்டோம் அப்படின்னாங்களாம். ஏன்னா அவர் வாழ்நாள் பூரா ரெட்டையிலேயே தான் அறியப்பட்டார். அவர் மாறின ஜனங்களுக்கு தெரியாது. எத்தனை பேருங்க செய்தி பார்க்குறாங்க. விஜயுடைய மக்கள் மன்றம்னு வச்சுக்கிறேன். விஜய் வராரு, எம்ஜிஆர் வேறு கொண்டு வராரு. கருணாநிதிக்கு எம்ஜிஆர் ஆப்போசிட்டு, அவர் உதயசூரியன் ஒரு ரெட்டையில போடு போகணும் ஜன் குத்திரும். நீ ஒன்றும் சின்னமே வாங்கலை, எவனோ தப்பாக ஐடியா கொடுத்துக்கிறான். எம்ஜிஆரை வாடகை எடுத்திங்கன்னா அழிவை சந்திப்பீர்கள். ரெட்டையிலைக்கு தான் அந்த ஓட்டு விழும் பாருங்க. ஒரு உச்ச நட்சத்திரத்தினுடைய வருகையால் அரசியல் களமே ஒரு சினிமா வசனம் நிறைந்த ஒரு களமாக மாறி இருக்கு. இது போக போக எப்படி இருக்குன்றது தெரியல. பல நிகழ்வுகளை பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி வேடிக்கையாக இருக்குது. இது அரசியல் களம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே நமக்குள்ளே எழுப்புது. தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குது, அரசியல் களத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழுது, என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையுமே என்னோட பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி.